பிரைஸ் லார்ட். இன்னைக்கு 2 மினிட்ஸ் வரல உங்களோட வரி பற்றி பேச போகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். சத்ருவோடைய பெரியதான தந்திரம் என்னவென்று பார்த்தோம் அப்படின்னா, நம்மளை கவலையில் ஆழ்த்துறது தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகளை அவன் கொடுப்பான். ஒரு சிலருக்கு பணத்தை பற்றி கவலை இருக்கும், படிப்பை பற்றி கவலை இருக்கும், வாழ்க்கையை பற்றி கவலை இருக்கும், பிள்ளைகளை பற்றி கவலை இருக்கும், பெற்றோர்களை பற்றி கவலை இருக்கும். ஏதாவது ஒரு கவலையில மூழ்கி கொண்டே இருப்பாங்க. அவர்களை கவலையில் ஆழ்த்துறதே அவனுடைய பெரிய தந்திரமாக இருக்குது. ஆனால் வேதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால நம்மளுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் நம்ம அனுதினமும் கவலைப்பட்டு கொண்டே இருந்து கவலையிலேயே நம்ம மூழ்கி கொண்டே இருப்போம். அதனால நமக்கு ஒரு நன்மையும் வரப்போவதில்லை. ஆனால் வேதத்தின் பிரகாரம் 33ஆம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்த வசனத்தின்படி அதை நம்ம விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தேடும்போது இந்த உலகத்தின் தேவைகளையும் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் நமக்கு வரும்போது நம்ம கவலைப்படாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த நம்மளால முடியும். அதே போல் கடைசி வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதுங்கன்னு போட்டிருக்கு. அந்தந்த நாளுக்கு அந்த கவலைகளும் அந்த பாடுகளும் போதும்னு போட்டிருக்கு. நம்ம அநேகம் பேர் என்ன பண்ணுவோம்னா, நாளை தினத்தை குறித்து, நம்மளுடைய ஃப்யூச்சரை குறித்து, நம்மளுடைய பிளான்ஸை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். ஆனால் நம்ம அதை எல்லாவற்றை தேவனுடைய பாதத்தில் வைத்து நம்ம சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தேவன் மேலே நம்பிக்கையை வைத்து நம்ம வரி பண்ணாமல் செல்லும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதான் உங்களோட ஷேர் பண்ண நினைச்சேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.